Hi everyone, welcome to my channel. நமக்கு இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோல என்ன பார்க்க போறோம்னா mint spicy chicken எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துருவோம். 1/2 kg chicken எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துறோம். ஒரு 2-3 கொத்து வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அதுக்கு அப்புறம் மின்ட் வந்து ஒரு அரை கட்டு எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 20 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம வந்து ஜாஸ்தி ஏன் எடுத்துருக்கோம்னா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறது இல்லை, அதுக்காக இது அரைக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இது கொஞ்சம் பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்குறேன். இது எதுக்காகனா நம்ம சும்மா மேலே அப்படியே போடுறதுக்கு. இது அரைக்க போகிறதில்ல, இது அரைப்போம், இது அரைக்க மாட்டோம். இது வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கோம், நல்லா ஒரு பெரிய சைஸ் லெமனு. ஏன்னா நம்ம வந்து டொமேட்டோ சேர்க்க போகிறதில்ல, தக்காளி, அதுக்காக ஒரு லெமன் எடுத்துருக்கோம். ஒரு 1.25 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துருக்கோம். இது மசாலாவில் இதில் என்னென்ன இருக்குன்னா எல்லாமும் சேர்த்து அரைச்சிருக்கோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, அன்னாசிப்பூ எல்லாமே போட்டு இதில் அரைச்சிருக்கிறோம். அது 1.5 ஸ்பூனு. இது 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம். இது கொஞ்சம் வினிகர் எடுத்துருக்கோம். வினிகரும் தக்காளி போடாதனால தான் வினிகர் எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப லெமன் சேர்த்தா அது வேறு ஒரு டேஸ்ட் ஆகிடும்ன்றதுக்காக இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லை, லெமன் தான் இருக்குன்னா லெமன் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை லெமன் இல்லை வினிகர் தான் இருக்குன்னா வினிகர் மட்டும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுதான், இவ்வளோ தான் இது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜாரில் இப்போ கொத்தமல்லி இதை போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட போகிறதில்ல, தாளிக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இந்த பச்சை மிளகாய் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சிக்குவோம். இப்போ அரைச்சிடுவோம். இதை நம்ம அரைச்சாச்சு, இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்போம். இந்த வானல் போட்டாச்சு, அந்த தண்ணி இருக்குது, சுண்டட்டும். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஆயில் இதில் சேர்த்துப்போம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு, ஆனியனை போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். மின்ட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, பித்த மயக்கம் அதெல்லாம் வந்து சரியாகும். அதுக்காக இது சும்மா ஒரு ஃப்ளேவர் மாதிரி தான், இது நல்லா கலராக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது. செஞ்சு பாருங்கள் வீட்டில். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் இடையில சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொஞ்சம் சால்ட் இதில் போட்டுக்குவோம், ஏன்னா அப்போ தான் அது நல்லா வதங்கும், அதுக்காக சீக்கிரமாக. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளை இதில் இந்த மசாலாவை போட்டுக்குவோம். இதில் நாங்கள் எல்லாமும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதுதான் எங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அது. ஏன்னா அது நல்ல வாசனை, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்.
நம்ம பவுடராக நம்ம கரம் மசாலான்ட்டு பவுடராக நுணுக்கி வச்சுருப்பாங்க. அதை விட இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலாவோட நம்ம வந்து அப்பப்போ இது அரைக்கிறதுனால இது நல்லா அது வாசனை நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். முழுசாக வச்சுருந்த க்ரீன் சில்லி அதில் சேர்த்துக்குவோம். சும்மா 2 பரட்டை பட்டுவோம். ரொம்ப வதக்க வேணாம், கலர் மாறிடும். நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்குவோம். எலும்பு கறி அந்த மாதிரியாக வாங்கிக்குவோம். இந்த வச்சுருந்த மஞ்சள் தூளை போட்டுக்குவோம். இந்த உப்பு இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இதை வாஷ் பண்ணி இதை போட்டுப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாமே மின்ட்டு இதில் இருக்குது நிறைய. அதனால் இதை நம்ம கொஞ்சம் அதில் தண்ணி போட்டு இதில் போட்டுக்குவோம். சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வினிகரையும் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃபுல் க்ரீனில். இதை அப்படியே குக் ஆகட்டும். நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுருவோம். நம்ம மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனால் இடையில கிண்டி விடணும், பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. இது வந்து இந்த நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கிறதா இந்த ஸ்டேஜுக்கு நிறுத்திக்கலாம். ரைஸு, கீ ரைஸு அந்த மாதிரிக்கு அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதை வந்து நிறுத்திக்கலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இது நான் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு பெப்பர் இதெல்லாம் தேவையில்லை, அது போடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து நம்ம எல்லா ரைஸுக்கும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதத்துக்கு கூட இது செஞ்சுக்கலாம். கீ ரைஸு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கார்னிஷுக்கு சுவையான மின்ட் ஸ்பைசி சிக்கன் ரெடி. இது சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள்.
பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.